எவன் ஒருவன் தொழுகையை நிலைநாட்டி தான தர்மத்தில் ஈடுபட்டு நோன்பை கடைபிடித்து நன்மையான காரியத்தை அடுத்தவங்களுக்கு ஏவக்கூடியவனாக, தீமை பிறர் செய்கிற பொழுது அதை தடுக்கக்கூடியவனாக, தாவா பணியை மும்மூச்சாக ஒருவன் எவன் இந்த உலகத்தில் ஒழுங்காக கடைபிடிக்கிறானோ அவனுக்கு இந்த சோதனையிலிருந்து இவைகள் எல்லாம் ஒரு பரிகாரமாக இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை எப்படி சொல்லி உருவாக்குறாங்க? நாம இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்னா நாம இந்த தாவா பணியில கரெக்டா இருக்கணுங்கிறாங்க. நன்மையை தீமையை தடுக்கிற பணியில நாம எந்த அளவிற்கு முழு மூச்சாக இருக்கிறோமோ அப்படி ஏவக்கூடிய நாம், பிற ஆட்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நாம தீமையில போய் விழுகிற மாட்டோம், நம்ம குடும்பத்தார்கள் அதுல போய் விழ செய்ய மாட்டோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல்தகும் மின்கும் உம்மத்து யதுஊன இலல் கைர் வயஅமரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களிலே ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கட்டும், மக்களை நல்வழியின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக, மக்களுக்கு நன்மைகளை ஏவக்கூடியவர்களாக, மக்கள் செய்யக்கூடிய தீமையை தடுக்கக்கூடியவர்களாக உங்களில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறானே. இந்த தாவா பணி என்பது ஏதோ ஒரு தடவை செய்துவிட்டு அடுத்து அதிலிருந்து ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு பணி அல்ல. கடைசி வரை நம்முடைய உயிர் மூச்சு இருக்கக்கூடிய கடைசி காலகட்டம் வரை நம்மளிடத்தில் இந்த அழைப்பு பணி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். யார் இதில் சரியாக இருக்கின்றாரோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள், மறுமையில் அவங்களுக்கு தான் வெற்றி இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறானே. அப்ப இறைவன் சொன்ன அந்த வெற்றியாளராக நாம் மாற வேண்டும் என்றால் இந்த தாவா பணியில நீங்க ஒருபோதும் மந்த நிலையை காட்டி விடாதீங்க, அதில் அலட்சிய போக்கு காட்டி விடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏராளமான இயக்கங்கள் இருக்கலாம், கட்சிகள் இருக்கலாம். அதிலே அரசியலை அடிப்படையாக கொண்ட அமைப்புகளும் இயக்கங்களும் இருக்கிறது. அரசியல் சாரா அமைப்புகளும் இயக்கங்களும் ஏராளம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரையில் நாம் மற்ற இயக்கங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அல்லாஹு தஆலா இந்த தாவா பணிக்காக தேர்வு செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக நம்மை தேர்வு செய்திருக்கிறான் என்பதை மற்ற இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு மற்ற இயக்கங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். அரசியலை கதி என்று இருக்கக்கூடிய இயக்கங்கள், அவர்களிடத்திலே அழைப்பு பணி எப்படி இருக்கிறது, தாவா பணி எப்படி இருக்கிறது, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த பணியில எல்லா நபர்களும் தங்களை மும்மரமாக ஈடுபடுத்தி செயல்படுகிறார்களா, அல்லது அரசியல் விஷயத்தை மட்டும் போக்கஸ் செய்து அரசியல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் கவனம் எடுத்து செயல்படுகிறார்களா என்று பார்த்தால் தாவா பணி என்பது எப்போயாவது ஒரு தடவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் அடிப்படை அரசியலாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில அமைப்புகள் இருக்கிறது, இயக்கங்கள் இருக்கிறது, நாங்கள் அரசியல்ல இறங்க மாட்டோம், எங்களுக்கும் தாவா தான் முக்கியம், நன்மை ஏவுறது தான் முக்கியம், இந்த சமுதாயத்தை தொழுகையை நோக்கி அழைக்கிறது தான் முக்கியம் என்கிற அந்த பணியை செய்வார்கள். ஆனால் அதுல தீமையை தடுக்கக்கூடிய காரியத்தில் தங்களை ஈடுபடுத்துவார்களா? தாவா பணியில ஒரு அம்சத்தை செய்யக்கூடியவர்கள் நல்லதை ஏவ வேண்டும், மக்களை பள்ளிவாசலை நோக்கி அழைக்க வேண்டும், தொழுகை இல்லாத நபர்களை தொழுகையாளியாக மாற்ற வேண்டும் என்பதில் கவனம் எடுக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தில் என்னென்ன தீமைகள் இருக்கிறதோ அந்த தீமைகளை கண்டிப்பது கிடையாது, அந்த தீமையை சுட்டி காட்டுவது கிடையாது. நன்மையை ஏவினாலேயே தீமைகள் தானாக குறைந்துவிடும் என்கிற ஒரு நம்பிக்கையில தீமையை தடுப்பதற்கு முன்வராதவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சில நபர்களை பார்க்கலாம், நன்மைகளையும் ஏவுவார்கள், தீமையையும் தடுப்பார்கள். ஆனால் அவர்களுடைய கொள்கை என்று எடுத்து பார்த்தால் குர்ஆன் சுன்னாவை தாண்டி சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், முன்னோர்களை பின்பற்ற வேண்டும், சலஃபுகளுடைய வழிமுறைகளை நடக்க வேண்டும் என்று கொள்கையில் தடம் புரண்டவர்களாக இருப்பார்கள். இப்படி ஏகப்பட்ட நபர்கள் நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் இருந்தாலும் இன்றைக்கு அல்லாஹ் நம்மை எப்படி ஆக்கி இருக்கிறான்? கொள்கையிலே குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கத்தினுடைய அடிப்படை. அந்த குர்ஆன் சுன்னாவை தாண்டி எதுவும் யாருடைய கருத்தும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்க முடியாது என்கிற ஒரு சரியான கொள்கையில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த கொள்கையை என்னளவில் மட்டும் நான் வைக்க மாட்டேன், என்னுடைய சக்திக்கு உட்பட்டு எல்லா நபர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் நான் இருப்பேன்.
நன்மையை செய்யாத இடங்களில் நன்மையை ஏவக்கூடியவர்களாக நான் இருப்பேன். தீமை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களில் தீமையை தடுக்கக்கூடியவனாக நான் இருப்பேன். என்னை இந்த தாவா பணிக்காக அர்ப்பணிக்கக்கூடியவராக நான் இருப்பேன் என்றுதான் அல்லாஹு தாலா இந்த ஜமாத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆக்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, இன்றைக்கு தௌஹீதுவாதிகளாக இருக்கக்கூடிய நமக்கு மத்தியிலேயே ஒரு விதமான எண்ணம் வந்து விட்டது. என்ன எண்ணம்? இன்னைக்கு எங்க ஊர்களில் பள்ளிவாசல்லாம் இல்லாம இருந்துச்சு, நாங்க சொந்தமா இடம் வாங்கிட்டோம், பெரிய அளவுல பள்ளிவாசலை கட்டி முடிச்சிட்டோம். ஜும்மா தொழுகைக்கு பார்த்தா கூட்டம் கூட்டமா எங்க பள்ளிக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ரமலான் மாதத்துல இரவு தொழுகைக்கு பார்த்தா இடமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு, பெண்கள் எல்லாம் நின்று தொழுவதற்கு இடமில்லை என்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு பெரிய வெற்றியை தந்து விட்டான். எங்க ஊர்ல தௌஹீதை வளர்த்து விட்டான். எங்களுடைய ஊர் தௌஹீதினுடைய கோட்டையாகவே மாறிவிட்டது என்கிற எண்ணம் சமீப காலமாக நம்முடைய கொள்கை சகோதரர்களிடத்திலே வந்து விட்டது. அதனுடைய வெளிப்பாடு தான் ஒரு மர்கஸ் இல்லாத நேரங்கள்ல எந்த அளவிற்கு பிரச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அந்த தௌஹீது சொந்தங்கள், மர்கஸ் வந்த பிறகு இன்றைக்கு பிரச்சாரத்தை அதிகமா பார்க்க முடியல. பள்ளிவாசல் இல்லாத இடத்துல இல்லாத நிலையில திருமண கூட்டங்கள் நிறைய நடந்தது, மெகாபோன் பிரச்சாரங்கள் நிறைய நடந்தது, எதிர்ப்பை மீறி பொதுக்கூட்டங்கள் நிறைய நடந்தது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சாரங்கள் நடந்த காலம் போய் இன்றைக்கு பிரச்சாரங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சொற்பத்திலும் சொற்பமாக குறைந்து இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தாவா பணிகளில் பெரும்பகுதியான பணி பெண்களுடைய பயானோடைய முடித்துக் கொள்கிறார்கள். பள்ளிவாசல்ல ஜும்மா தொழுகை நடத்துவதோடு பெண்களுக்கு வார வாரம் ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. வார வாரம் அந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னு வைங்க, நம்ம பொறுப்பு முடிந்து விட்டது என்று இன்றைக்கு இந்த கொள்கை சொந்தங்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க கொஞ்சம் யோசியுங்க, பள்ளிவாசல்ல கூட்டம் நிரம்பி வழியுது இல்லை, ரமலான் மாதத்தில் நின்று தொழுவதற்கு இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆட்கள் நம்மளுடைய பள்ளி மர்கஸை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்கல்ல. இதை ஒரு பெரிய ஒரு மாற்றமாக நினைக்கக்கூடிய நாம் அதனுடைய மறுபுறத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்களா? இன்னைக்கு நீங்க தமிழகத்துல இஸ்லாத்தை எப்படி இனம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது ஒரு லிபரல் மார்க்கம், எல்லா விஷயத்திலையும் சமரசத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம், சகோதரத்துவத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். உண்மையிலே இஸ்லாம் சகோதரத்துவத்தை போதிக்கிறது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த இஸ்லாத்துல கொள்கையில விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை எங்கேயாவது நீங்க பார்க்க முடிஞ்சுச்சா? அல்லாஹ் சொன்ன குர்ஆனுடைய வசனத்தை பாருங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையில இறக்கப்பட்ட வசனங்களா இருக்கட்டும், மதீனா வாழ்க்கையில இறக்கப்பட்ட வசனங்களா இருக்கட்டும், எந்த ஒரு வசனத்திலாவது கொள்கையில அட்ஜஸ்ட் பண்ணி போய் மக்களை வென்றெடுக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கற்றுத்தர்றானா? அல்லாஹ் குர்ஆன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து என்ன சொல்றான்? வத்து லவ் துதுஹினு ஃபயுதுஹினூன். நபியே, நீங்கள் அவர்களுக்காக கொள்கையை கொஞ்சம் விட்டு கொடுத்தால் அவர்களும் உங்களுக்காக கொள்கையை விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள அந்த இஸ்லாத்திற்கு மாற்றமானவர்கள், இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்கிற நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவங்க நிலை என்ன இருந்துச்சு? முஹம்மது அவர் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணட்டும், ஆனால் அந்த பிரச்சாரத்துல நமக்கு தோதுவாக கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகலாமே, நமக்கு தோதுவாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாமே. அந்த முஹம்மது மட்டும் அப்படி பிரச்சாரம் செய்து விட்டால் நாமும் நம்முடைய கொள்கையில கொஞ்சம் இறங்கி வந்து அவங்களையும் அரவணைக்கக்கூடிய ஆளாக மாறிவிடலாம் என்கிற ஒரு கணக்கு அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கத்து முஷ்ரிக்கீன்கள்ட்ட இருந்துச்சு. அப்ப அதுக்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய பதில் என்ன? ஃபலா துத்இ குல்ல ஹல்லாஃபின் மஹீன். இப்படிப்பட்டவர்களுக்கு நபியே நீங்கள் ஒருபோதும் கட்டுப்படாதீர்கள். அவங்க கொள்கையை அட்ஜஸ்ட் பண்ண நினைக்கிறான். நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறீங்களே, அந்த கொள்கையை சிதைக்க பார்க்கிறார். அந்த ஏகத்துவ கொள்கையிலிருந்து உங்களை கொஞ்சம் கீழே இறக்க பார்க்கிறார். நீங்கள் ஒருபோதும் இந்த கொள்கையை யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதீர்கள், யாருக்காகவும் கொள்கையை விட்டு கொடுத்து சமரசம் செய்து போய் விடாதீர்கள். யாரெல்லாம் சமரசத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஒருபோதும் கட்டுப்பட்டு நடந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகிறான். அதே போல குர்ஆன்ல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, ஒருவேளை நீங்கள் இந்த கொள்கையிலே சமரசம் செய்து போனால் நீங்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலேயும் நீங்கள் மரணத்தை சம்பவிக்கக்கூடிய தழுவக்கூடிய அந்த நிலையிலேயும் உங்களை 2 மடங்கு நான் தண்டிச்சிருவேன், உங்கள்கிட்ட அந்த தன்மை வந்துடவே கூடாது என்று அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு பாடம் நடத்துகிறான். அப்ப இதன் மூலம் அல்லாஹ் இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன?
இந்த இஸ்லாமிய உம்மத் அடுத்தவர்களோடு சகோதரத்துவத்தோடு இருந்தாலும், மற்ற சமுதாயத்திற்கு ஒரு உதவி என்று தேவைப்பட்டால் அதுல இறங்கி செய்யக்கூடிய நபர்களாக நாம் இருந்தாலும், சகோதரத்துவத்தை நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடியவர்களாக நாம் இருந்தாலும், இது ஒருபோதும் நம்முடைய கொள்கையிலிருந்து நம்மளை இறக்கிடக்கூடாது. இஸ்லாமிய அந்த சட்டதிட்டங்களை பின்பற்றுவதில் இருந்து ஒரு காலம் இந்த முஸ்லிமை இறக்கி விடக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறானா இல்லையா? அதனால தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்க இப்ப எப்படி இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்கிறீங்களோ, நீங்கள் மரணத்தை தழுவக்கூடிய கடைசி காலகட்டம் வரை முஸ்லிமாகத்தான் வாழ்ந்து மரணிக்க வேண்டுமே ஒழிய இஸ்லாத்தை விட்டு நீங்க வெளியே போயிடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே. இப்படி பல்வேறு அறிவுரைகள் இருக்க இன்னைக்கு தமிழகத்தில் எந்த நிலையை கொண்டு வருகிறார்கள்? அது அரசியலாக இருக்கட்டும், இதர விஷயங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு தமிழகத்தில் இஸ்லாத்தை அவர்கள் எப்படி இனம் காட்டுகிறார்கள்? ஷிர்கான காரியத்திற்கு துணை போகக்கூடிய விதமாக இனம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாம எப்படி அடுத்த சமூகத்திற்கு ஒப்பாக நடக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒருவர் முஸ்லிமாக இருந்து கொண்டு இஸ்லாத்தின்படி நடக்காம மற்ற சமூகத்தின்படி நடக்கிறாங்களோ, இவர் பெயரில முஸ்லிமாக இருந்தாலும் ஃபஹுவ மின்ஹும், இவர் அவர்களை சார்ந்தவரே. நமக்கெல்லாம் தெரிஞ்ச நபிமொழி தானே. இன்றைக்கு அதை எப்படி கனகச்சிதமாக செய்ய பார்க்கிறார்கள். இஸ்லாம்னா அது கொள்கையில ஒண்ணுமே கிடையாது, முஸ்லிம்கள் எதுவுமே நம்ம தனிச்சு நிற்க வேண்டாம், மத்தவங்க எதையெல்லாம் கொள்கையின் அடிப்படையில் செய்யறாங்களோ, எதையெல்லாம் இணை வைப்பின் அடிப்படையில் செய்யறாங்களோ, இது சாதாரண ஒரு விஷயம் மட்டும் அதுல உள்ள அடங்கல, அதுல இணை வைக்கக்கூடிய அம்சத்தை உள்ள கலக்குறாங்க. ஆரம்பத்துல எல்லாம் இணை வைப்பான காரியத்துல ஒரு முஸ்லிமை செய்ய சொல்லுகிற பொழுது அதற்காக உள்ளம் பதைத்தது. நம்மளை இப்படி ஷிர்க் செய்ய வைக்கிறாங்களே, அரசியலுக்காக இந்த மாதிரி நம்ம மார்க்க எல்லையை மீற வைக்கிறாங்களே என்று பதைத்த முஸ்லிம்கள் இன்றைக்கு எந்த கூச்ச நாச்சமும் இல்லாம, இது வீடியோவாக வெளிவருமே, போட்டோவாக வெளிவருமே, நாம இஸ்லாமிய முறைப்படி நடக்காம இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேற்ற காரியத்தை செய்யறாங்களே என்கிற எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் போகிறது என்று சொன்னால், அப்ப இஸ்லாத்தை எப்படி மக்களுக்கு மத்தியில் இனம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. எப்படி முஸ்லிம்களை நம்முடைய கொள்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். இஸ்லாம்னா இப்படி தாங்க, நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் முஸ்லிமும் நடக்கணும். அவங்களும் கோவிலுக்கு வர்றது தப்பு இல்லை, கோவில்ல வந்து வணங்கி வழிபடுறது தப்பு இல்லை என்கிற அளவிற்கு இந்த சமுதாயத்தை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள் என்று சொன்னால், எனது அருமை சகோதரர்களே, இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, தௌஹீது வளர்ந்துருச்சு, ஏகத்துவத்தை எடுத்து சொல்லிட்டோம், தர்கா வழிபாட்டிலிருந்து நிறைய பேரை மீட்டு கொண்டு வந்துட்டோம், அதனுடைய விளைவாகத்தான் எங்களுடைய பள்ளி வாசலில் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமே, இந்த சமுதாயத்தினுடைய மறுபக்கத்தை நீங்க பாத்தீங்களா? இந்த சமுதாயத்தை எந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க பாத்தீங்களா? இறைவனுக்கு இணை வைக்கிற விஷயத்துல சர்வ சாதாரணமாக இந்த சமுதாயத்தை கொண்டு போய் தள்ளிவிட்டார்கள். ஷிர்கான விஷயத்துல மட்டும்தானா ஆரம்பத்தில் இந்த சமுதாயம் மதிப்பு மரியாதையோடு பார்க்கப்பட்டது? இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வெளியே செல்கிறார்கள் என்று சொன்னால் அவ்வளவு கண்ணியமாக பார்க்கப்பட்டது. முஸ்லிம் பெண்களா, அவங்க வந்து அந்நியவர்களோடு சேர்ந்து இருக்க மாட்டார்கள். முஸ்லிம் பெண்களா, அவர்கள் தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள். முஸ்லிம் பெண்களா, அவர்கள் சிறந்த முறையில் மார்க்கத்தை பேணக்கூடியவர்களாக பொது வழியில இருப்பாங்க, அழகான முறையில் புர்கா அணிந்தவர்களாக இருப்பார்கள் என்று பார்க்கப்பட்ட காலம் மாறி போய் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது வேலூர் மாவட்டத்தில் ஒரு ஊர்களில் ஒரு கட்சியின் சார்பாக தேர்தல் பிரச்சாரம் நடைபெறுகிறது. நம்முடைய சமூகத்தை சேர்ந்த திருமணம் ஆகாத பெண்கள் முகத்தை மூடிக்கொண்டு புர்காவையும் அணிந்து கொண்டு முகத்தையும் மூடிக்கொண்டு அங்கே அடிக்கப்படுகிற தாரை தப்பட்டைகளுக்கு ஆட்டம் போட்டு செல்வார்கள் என்று சொன்னால், அப்ப நம்ம சமூகத்தினுடைய இளைஞர் சமுதாயம் எங்க போயிருக்குன்னு பாருங்க. கடந்த காலத்தில் இதை நம்ம பார்த்ததுண்டா? தேர்தல் பிரச்சாரத்தில் மாலை போடுறத பார்த்திருப்போம், சால்வு போத்துறத பார்த்திருப்போம், கட்சி தலைவரை வரம்பு மீறி புகழ்றத பார்த்திருப்போம். இது போன்ற விஷயங்களை பார்த்த நமக்கு இன்றைக்கு நம்முடைய சமூக பெண்கள் தேர்தலின் பொழுது ரோட்ல இறங்கி ஆடக்கூடிய அளவிற்கு வருவார்கள் என்று சொன்னால், அப்ப கொள்கையிலிருந்து நம்மளை இறக்க பார்க்கிறாங்க, இஸ்லாமிய கலாச்சாரத்திலிருந்து இறக்க பார்க்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் நம்மை சுற்றி நடக்கிற பொழுது இந்த நேரத்திலேயும் நாம் தாவா பணியில் கவனம் எடுக்காமல் இருந்தால்
அல்லாஹ் நம்மளை கேட்பானா இல்லையா? நாம மறுமை நாள் அல்லாஹ்ட்ட குற்றவாளியாக இருப்போமா இல்லையா? இல்லை, எனக்கு ஏன் வேலை இருக்குதே, பொருளாதாரம் நான் சம்பாதிக்கணுமே, நான் இந்த தாவா பணியில் இறங்கி விட்டால் என்னுடைய குடும்பத்தை யார் பார்ப்பது, என்னுடைய பொருளாதாரத்தை எப்படி நான் முன்னேற்றுவது, அப்ப அதில் பாதாளத்தில் போயிடக்கூடாது என்று தன்னுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்பதற்காக பாடுபடுறோமே, பாடுபடுங்க, தப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு சமுதாயம் இவ்வளவு தவறுகளை நோக்கி போகிற பொழுது அவர்களை சரியான கொள்கையை நோக்கி அழைக்க வேண்டிய பொறுப்பும் பணியும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறதா இல்லையா? அதனால தான் நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எப்படி உருவாக்குனாங்க தெரியுமா? ஒருவர் இஸ்லாத்தை ஏற்று வருகிறார் என்று சொன்னாலேயே அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் பதிய வைக்க வேண்டிய முக்கியமான செய்தி, இந்த இஸ்லாம் என்பது நமக்கு நன்மையான காரியத்தை ஏவும், இந்த இஸ்லாம் என்பது தீமையான காரியத்திலிருந்து நம்மை தடுக்கும், இந்த காரியம் உன்னோடு மட்டும் நின்று விடக்கூடாது, நீ அடுத்தவர்களுக்கும் இந்த தாவா பணியை செஞ்சாகணும் என்றுதான் அந்த சமூகத்தை உருவாக்கினார்கள். எந்த அளவிற்கு சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, ரபியா குலத்தை சார்ந்த மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். வந்துவிட்டு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ரபியா குலத்து மக்கள், தொலைவான பகுதியிலிருந்து மதீனாவை நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடைஞ்சல் என்னன்னா, நாங்க நினைச்ச நேரத்தில் இங்க மதீனாவுக்கு வர முடியாது, நினைச்ச நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து மார்க்கத்தை படிக்க முடியாது. எங்களுக்கு மார்க்கத்தை படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எங்களுடைய நிலை எப்படி இக்கட்டான நிலை இருக்குதுன்னா, எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில முதற் குலத்தை சார்ந்த அந்த காஃபிர்கள் இருக்கிறார்கள். அவங்க நாங்க இஸ்லாத்தை உங்கள்கிட்ட படிக்க வரணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலேயே எங்களை உசுரோடு விட மாட்டாங்க, அத்தோடு அவங்க எங்களை தீர்த்து கட்டிடுவாங்க. போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட புனித மாதங்கள் இருக்குதா இல்லையா? அந்த மாதத்தை வந்து முஸ்லிம்களும் புனிதமா எடுத்துக்கிட்டாங்க, அன்றைக்கு இருக்கக்கூடிய இணை வைப்பாளர்களும் அதை புனிதமா நினைச்சாங்க. அப்ப அந்த ரபியா குலத்து மக்கள் சொல்றாங்க, அந்த போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட புனித மாதங்களாக இருக்கக்கூடிய அந்த 4 மாதத்துல தான் எங்களால மதீனாவிற்கே வர முடிகிறது, எங்களுடைய உயிருக்கு அப்போதுதான் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், மற்ற மாசத்துல நாங்க மதீனாவிற்கு வர்றோம், இஸ்லாத்தை படிக்கிறோன்ற தகவல் தெரிஞ்சாலேயே அவங்க எங்களை சும்மா விட மாட்டாங்க, எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. எனவே நாங்கள் உங்கள்கிட்ட வந்து சேருவது, மார்க்கத்தை படிப்பதே எங்களுக்கு அரிதிலும் அரிதாக இருக்கிறது. அந்த நேரத்தில் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வச்ச முக்கியமான கோரிக்கை, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னா லா நஸ்ததிஉ அன் நஅதியக இல்லா ஃபீ ஷஹரில் ஹராம், அந்த போர் தடை செய்யப்பட்ட அந்த புனித மாதத்துல தான் எங்களால் உங்கள்கிட்ட வர முடியும். ஏன்னா உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில் அந்த முதற் குலத்து சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. ஃபமுர்னா பி அம்ரின் ஃபஸ்ல், எங்களுக்கு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை தெளிவான முறையில் நீங்க விளக்கி சொல்லுங்க, எதையெல்லாம் நாங்க பின்பற்றணும், எதையெல்லாம் நாங்க இங்கு வராத எங்களுடைய மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்படி எடுத்து சொல்லி நதுகுலு பிகல் ஜன்னா, நாங்கள் அனைவர்களும் சொர்க்கத்திற்கு வர வேண்டும் என்றால் இஸ்லாத்துல என்னென்ன விஷயங்கள் ஏவப்பட்டு இருக்குதோ, இஸ்லாத்துல என்னென்ன தடுக்கப்பட்டு இருக்குதோ அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு 4 விஷயத்தை அனுமதி அளித்தார்கள், 4 விஷயத்தை தடுத்தார்கள் என்கிற செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். அப்ப இது நமக்கு எதை காட்டுகிறது? தொலைவான பகுதியில் உள்ள முஸ்லிமா இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளத்துல என்ன விதைச்சிருக்கிறாங்க? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் படித்த மார்க்கத்தை அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு போய் சொல்லணும். அங்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் நன்மையை ஏவி தீமையை தடுத்து அவர்களும் சொர்க்கத்திற்கு வருவதற்கு ஆசைப்பட வேண்டும் என்கிற ஒரு உணர்வை அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஏவுனாங்களா இல்லையா? அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நாமெல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட நபிமொழி, சல்லூ கமா ரஅய்துமுனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் உங்களுடைய தொழுகையை நடத்தி கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்களா இல்லையா? அந்த நபிமொழியை இந்த மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் தான் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சொல்லி தருகிறார்கள். இந்த மாலிக் பின் ஹுவைரிஸ் அவங்க யாரு? மதீனாவில் உள்ளவர்களா, மதீனாவிலேயே வாழ்ந்தவர்களா, அல்லது மக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போனாங்களா? மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தும் போகவில்லை, மதீனாவையே பூர்வீகமாக கொண்ட அன்சாரிகளாகவும் அவர்கள் இருக்கவில்லை. அப்ப இவங்க மக்காவிலும் இல்லாமல் மதீனாவிலும் இல்லாமல் வேறு ஒரு பகுதியில் ஒரு கிராமத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி வசித்துக் கொண்டிருக்கிற பொழுதுதான் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்தி கிடைக்கிறது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து அருளப்படுகிற குர்ஆன் வசனம் கிடைக்கிறது. அந்த குர்ஆன் வசனத்தினுடைய அறிவுரைகளை ஏற்று அந்த சமூக மக்களை இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். அந்த சமூக மக்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு ஒரு ஆள் முஸ்லீமா மாறிட்டா அதற்கடுத்து அவர் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் தொழுகை நிலைநாட்டுறது. இப்ப நமக்கு இஸ்லாம் குர்ஆனுடைய சட்டத்தின் மூலம் இஸ்லாம் கிடைத்து விட்டது. இப்ப அந்த தொழுகை எப்படி நாம நிறைவேற்றுறது? இதுக்காகவே என்ன செய்யறாங்கன்னா, அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மதீனாவிலேயே கிட்டத்தட்ட 1 மாத காலத்திற்கு நெருக்கமாக தங்குகிறார்கள். 1 மாத காலம் மதீனாவிலேயே தங்கி இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தொழுகிறாங்க, பாங்கு சொல்ற முறை என்ன, இகாமத் சொல்ற முறை என்ன, இப்படி அந்த தொழுகையினுடைய முறை இன்ன பிற சட்டதிட்டங்களை படித்து விட்டு அவங்க படித்து முடிக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்துல அவங்க இளைஞர்களாக இருக்கிறாங்க, பல நாட்களாக குடும்பத்தை பிரிந்தவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க என்பதை உணர்ந்து அந்த தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இர்ஜிஉ இலா அஹ்லிக்கும், நீங்க உங்களுடைய குடும்பத்தார்களிடத்திலேயே திரும்பி செல்லுங்கள், ஃபஅகீமு ஃபீஹிம், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலேயே தங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, வஅல்லிமூஹும், ஒரு 20-30 நாள் என்கிட்ட இருந்து நிறைய செய்தி நீங்க படிச்சீங்கல்ல, படிச்ச அந்த தகவலை உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு உங்க பகுதியில் உள்ள மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லிவிடுங்கள். வமுருஹும், நான் எதையெல்லாம் உங்களுக்கு உத்தரவிட்டேனோ இதை செய்யுங்கன்னு சொன்னா நீங்க அதை செய்யுங்க, இதை செய்யாதீங்கன்னு சொன்னா அதுல இருந்து நீங்க விலகிருங்க. இப்படி நீங்க இருப்பதை போல முருகும் அடுத்தவர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த உத்தரவை நீங்கள் கட்டளையாக பிறப்பித்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி செய்தி அனுப்புனாங்க என்கிற ஒரு நிலையை சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸை பார்க்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெளியூர்ல உள்ளவங்க குர்ஆனுடைய சட்டத்தை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. வந்த பிறகு தொழுகை முறையை கற்றறிவதற்காக 1 மாத கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களோட தங்கி இருக்கிறாங்க. அந்த 1 மாத கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட இருந்த அந்த நபர்களுக்கு புதுசா இஸ்லாத்தை ஏத்து வந்து 1 மாத காலம் உட்கார்ந்து படிச்சாங்கல்ல, அந்த நபர்களுக்கு என்கிட்ட இருந்து என்னென்ன படிச்சீங்களோ அதை நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லணும், நான் உங்களுக்கு கட்டளையிட்டதை அடுத்தவங்களுக்கும் நீங்க ஏவணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்குவார்கள் என்றால், அப்ப இந்த நபிமொழி நமக்கு எதை காட்டுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குனாங்க. இன்றைக்கு நாமெல்லாம் பெருமையா பேசிக்கிறோமே, 23 வருஷத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய மாற்றத்தை செய்தார்கள் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறோமே, அந்த மாற்றம் எப்படி வந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சமூகம் எதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து கேட்டார்களோ, செவியுற்ற அத்துணை விஷயங்களையும் முடிந்த அளவிற்கு அவர்கள் கடைபிடிப்பதற்கும் அடுத்தவர்களுக்கு அந்த தாவா பணியை ஏவுவதற்கும் அவர்கள் பாடுபட்டார்கள். 23 வருஷத்துல பெரிய மாற்றம் வந்துச்சு. ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலை, என்னைக்கு நாம் அந்த தாவா பணியிலிருந்து கொஞ்சம் விலகி போனோமோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல ஷிர்கெல்லாம் தலைவிரித்தாடிய காலத்துல, பிதஅத் எல்லாம் தலைவிரித்தாடிய காலத்துல அந்த ஷிர்க்குக்கு எதிராக நாம் பேசிய பேச்சுக்கள், பிதஅத்துக்கு எதிராக நாம் பேசிய பேச்சுக்கள் எத்தனை நபர்களை வென்றெடுத்தோம். அதே சூட்டோட சூட நம்மளுடைய பிரச்சாரம் இருந்தது என்று சொன்னால், ஊருக்கு ஒரு ஆள் 2 ஆளாக இருந்து பெரிய பெரிய எதிர்ப்புகளை எல்லாம் சந்தித்து ஒரு பெரிய பள்ளிகளை கட்ட முடிகிறது, அதிகமான மக்களை பள்ளிக்கு திரட்ட முடிகிறது என்று சொன்னால், இன்றைக்கு பல நபர்கள் நம்ம ஜமாத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு ஊர்களை எடுத்துக்கிட்டா ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஜமாத்தினுடைய சொந்தங்களாக இருக்கிறாங்க. 2 பேரால ஒரு ஊர்ல ஏற்படுத்திய ஒரு மாற்றத்தை 1000 பேரால ஏற்படுத்தலனா அப்ப அதுக்கு என்ன காரணம்? 1000 பேர் இருந்தும், எண்ணிக்கை அதிகமாக இருந்தும் நம்மள்ட்ட என்ன தன்மை வந்து விட்டது? அந்த தாவா பணியில அலட்சியமாக இருக்கிற தன்மை வந்து விட்டது, ரொம்ப மந்த நிலையில் இருக்கிற தன்மை வந்து விட்டது. எப்படி அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துல தாவா பணி தான் எங்களுடைய உயிர் மூச்சுன்னு இருந்தாங்களோ, ஏன் அன்றைய காலத்துல அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனையா இருக்கலையா? குடும்பத்தை காப்பாத்துறது பிரச்சனையா இருக்கலையா? அவர்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தது. இன்னும் சொல்ல போனால் நம்மை விட அதிக வறுமையில் வாழ்ந்த சமூகமா தான் அந்த சமூகம் இருந்தாங்க. அப்படி வறுமையில ரொம்ப அதிகமா இருந்தாலும் தங்களுடைய முழு கவனத்தை முழுக்க பொருளாதாரத்தை நோக்கியே போக்கஸ் பண்ணாம குடும்பத்திற்கு தேவையாக சம்பாதித்து விட்டு தாவா பணியிலேயும் தங்களை ஈடுபடுத்தினாங்களே, அந்த நிலை இன்றைக்கு நம்மள்ட்ட குறைஞ்சதுனால தான் இன்றைக்கு நாம கொஞ்சமாக தாவா பணியை விட்டு விலகி போறோம். அப்படி விலகி போவதனுடைய விளைவு இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் போகக்கூடிய போக்கே சரியில்லாமல் போகிறது.
ஷிர்க்ல போய் விழுகிறாங்க, பிதஅத்துல போய் விழுகிறாங்க, ஒழுக்க கேடுல போய் விழுகிறாங்க, அனாச்சாரத்துல போய் விழுகிறாங்க, போதை பழக்கத்துல போய் விழுகிறாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்ல நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் வீழ்கிறது என்று சொன்னால் இதற்காக நிச்சயம் மறுமை நாள் அல்லாஹ் தஆலா நம்மளை தண்டித்து விடக்கூடாது. இதுக்காக நாம பிரச்சாரம் பண்ணாம இருந்தோம்னு வைங்க, நாம இறைவனிடத்துல குற்றவாளியாகத்தான் வந்து நிற்போம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க அந்த சமூகத்தை உருவாக்குகிற பொழுது இதை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சமூகத்தை உருவாக்குகிற பொழுது தாவா பணியை நீங்க ஒருபோது விடாதீங்க, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை எப்படி விளக்கி சொல்றாங்க? சஹீஹ் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரணித்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் அவங்க முதல் ஆட்சி தலைவராக வர்றாங்க. அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது ஆட்சி தலைவராக அமீருல் முஃமினீனா வர்றாங்க. அப்படி உமர் அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கிற காலத்துல அங்க இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, ஐயுக்கும் யஹ்ஃபலு ஹதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஃபித்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சோதனைகளை பற்றி, குழப்பங்களை பற்றி அவங்க வாழக்கூடிய காலகட்டத்திலேயே சில செய்திகளை சொன்னாங்கல்ல, இப்படி சொன்ன அந்த ஹதீஸை உங்கள யாராவது மனப்பாடம் பண்ணி இருக்கிறீங்களா? ஏன்னா உமர் அவங்களுடைய ஆட்சி காலத்துல சஹாபாக்களும் இருந்தார்கள், சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய தாபியின்களும் இருந்தார்கள். இப்படி இரண்டு சாரார்கள் இருக்கிற பொழுது உமர் அவர்கள் கேட்கிற கேள்வி என்ன? ஃபித்னாவை பற்றி, குழப்பத்தை பற்றி, சோதனையை பற்றி எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அதை கமாக்கால் எந்த தொனியில ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதை அப்படியே மனப்பாடம் செய்திருக்கக்கூடிய நபித்தோழர்கள் உங்கள யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது அப்போது ஹுதைஃபத்து பினுல் யமான் என்கிற நபித்தோழர் அவங்க சொல்றாங்க, எனக்கு அப்படி ஒரு செய்தி தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் பெரும் பெரும் சோதனையை பற்றி எச்சரித்த, அதற்கு சொல்யூஷனாக தீர்வாக சொன்ன ஒரு செய்தியை எந்த வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அந்த வார்த்தையில எதையும் மாத்தாம அப்படியே மனப்பாடம் பண்ணியவனாக நான் இருக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல சொன்ன பொழுது அப்ப உமர் அவங்க என்ன செய்யறாங்க? இந்த செய்தியை அதிகம் மனனம் செய்திருப்பதற்கு நீங்க தகுதியான நபர் தான் என்று அந்த ஹுதைஃபத்து பினுல் யமான் அவர்களை பார்த்து குறிப்பிட்டு விட்டு அடுத்து உமர் அவர்கள் கேட்கிறார்கள், ஆமா கைஃப, எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அது விஷயமா எங்கள்கிட்ட சொல்லுங்களே என்று சொல்லும் பொழுது அப்போதுதான் ஹுதைஃபத்து பினுல் யமான் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சில சோதனைகளை பற்றி சொன்னார்கள். இன்னைக்கு அதுலதான் நாம நிறைய வீழ்ந்து கிடக்கிறோம். என்ன சோதனை பத்தி சொல்றாங்க? ஃபித்னத்துர் ரஜுலி ஃபி அஹ்லிஹி, ஒரு மனிதனுக்கு அவனுடைய குடும்பத்தில் சில சோதனைகள் வரும். அவன் கொள்கையில உறுதியாக இருக்கணும்னு நினைப்பான், அந்த கொள்கை உறுதியை சீர்கெடுக்கக்கூடிய விதத்துல அவனுடைய குடும்பத்துல உள்ளவங்க அவனை தவறான பாதையை நோக்கி கொண்டு போய் விடுவார்கள். கொள்கையில அலட்சியம் பண்ணக்கூடியவனா, கொள்கையை விட்டு கொடுத்து போகக்கூடியவனா, இன்னைக்கு பாக்குறோம்ல கல்யாணம் என்று வந்து விட்ட உடனே சில ஆட்கள் கொள்கை விட்டுட்டு போயிடுறாங்களே, ஒரு மௌத்து என்று வருகிற பொழுது கொள்கையை விட்டுட்டு போயிடுறாங்களே, குடும்பத்தினர்களுடைய அந்த நெருக்கடிக்காக கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி விட்டு கொடுத்து போகக்கூடிய ஆட்கள் நிறைய பார்க்க முடியுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை பாருங்கள், ஒரு மனிதனுக்கு ஃபித்னத்துர் ரஜுலி ஃபி அஹ்லிஹி, ஒருவனுக்கு அவனுடைய குடும்பத்துல சோதனைகள் வரும், வ மாலிஹி, அவனுடைய பொருளாதாரத்துல சோதனை வரும். ஒரு கடுமையான நெருக்கடி வந்து முழுக்க முழுக்க அவனுடைய கவனத்தை பொருளாதாரத்தில் மட்டுமே வைக்கிற மாதிரி, அவன் அந்த பொருளாதாரத்தில் மட்டுமே அவனுடைய கவனம் போயிருச்சுன்னு வைங்க, தாவாவுல முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான், அழைப்பு பணிக்கு கூடுதல் கவனம் எடுக்க மாட்டான். தாயிக்களாக இருக்கக்கூடியவர்கள் பிரச்சாரத்திற்கு போறதுல சில மந்த நிலையை காட்டுவாங்க. ஒரு நிர்வாகத்திலிருந்து செயல்படக்கூடியவங்க நாம பொருளாதாரத்துல இவ்வளவு கஷ்டப்படுறோம், எதுக்கு நாம பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு, எதுக்கு பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு, அல்லது சமூகத்துல வேற ஏதோ தீமை நடக்குதுன்னா எதுக்கு நம்ம தனிநபர் தாவாவுக்கு போய்கிட்டு நமக்கு பொருளாதாரம், அந்த பொருளாதாரம் என்ன செய்து விடும்? அவன் நன்மை செய்ய நினைத்தாலும் அந்த நன்மைக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய விதத்தில் பொருளாதாரத்தில் சில ஃபித்னாக்கள் இருக்கிறது. நஃப்ஸிஹி, அவனுடைய உயிரளவில் சில ஃபித்னாக்கள் இருக்கிறது. வலதிஹி, அவனுடைய பிள்ளைகள்கிட்ட கூட சோதனைகள் இருக்கிறது. சில நேரம் பிள்ளைங்க நமக்கு எகெயின்ஸ்டா வந்து நிக்கிறத பாக்குறோமா இல்லையா? அதே போல ஜாரிஹி, அவனுடைய அண்டை வீட்டார்களிடத்துல கூட சில சோதனைகள் இருக்குது. இப்படி சோதனை என்பது ஒருவனுடைய பொருளாதாரத்துல, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ல, அவனுடைய பிள்ளைகள்ல, அவனுடைய குடும்பத்துல, இப்படி பல்வேறு விஷயத்துல சோதனை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சோதனை பத்தி சொன்னாங்க. அதற்கு அடுத்து அந்த சோதனைக்கான ரெமிடி என்ன, அந்த சோதனைக்கான தீர்வு என்ன? இப்ப நான் என் குடும்பத்துல உள்ள அந்த சோதனையில சிக்கிடக்கூடாது,
நான் பொருளாதார ரீதியில் அல்லாஹ் வைக்கிற சோதனையில சிக்கிறக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமாக எனக்கு ஏற்படக்கூடிய சோதனையில நான் சிக்கிறக்கூடாது. மார்க்கத்தை நான் ஒருபோதும் இழந்துடக்கூடாது என்று நாம் இருப்பதாக இருந்தால் அதற்கான தீர்வு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யுகஃபிருஹா அஸ்ஸியாம். ஒருவன் அதிகமாக நோன்பு நோற்பானேயானால் அந்த நோன்பு அவனை சோதனையில் போய் விடாமல் அவனை தடுக்கக்கூடிய அதற்கு பரிகாரமாக இருக்கிறது. வஸ்ஸலா, தொழுகையை ஒருவன் ஒழுங்காக கடைபிடிப்பானேயானால், ஐவேளை தொழுகை உபரியான தொழுகை, அந்த தொழுகையை ஒருவன் ஒழுங்காக கடைபிடிப்பானேயானால் அது அவனை சோதனையில் போய் விழவிடாமல் அவனை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வஸதகா, இறைவன் ஒருவனுக்கு பொருளாதாரத்தை அதிகமாக தந்திருக்க அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலேயே வாரி வழங்குவான் என்று சொன்னால், தான தர்மத்தில் ஈடுபடுவான் என்று சொன்னால், அந்த தான தர்மத்தில் ஈடுபடுவது ஒருவனை சோதனையிலிருந்து காக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதிலே கடைசியாக அடுத்து சொல்லுகிறார்கள், வல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹ்யு அனில் முன்கர். ஒரு நன்மையான காரியத்தை ஒருவன் செய்கிற பொழுது, ஒரு தீமையான காரியத்திலிருந்து ஒரு விலகி இருக்கிற பொழுது அவன் சோதனையில போய் விழக்கூடாதுன்னா அவன் அடுத்து செய்ய வேண்டியது என்ன? வல் அம்ரு பில் மஅரூஃப். எந்த நன்மையை ஒருவன் செய்யறானோ நீ அடுத்தவங்களுக்கு ஏவி பழகு, உன் பிள்ளைகளுக்கு ஏவி பழகு, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏவி பழகு, உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஏவி பழகு, நாம இருக்கக்கூடிய மஹல்லா வாசிகளுக்கு அந்த நன்மை ஏவி பழகு. வன் நஹ்யு அனில் முன்கர். அதே போல அடுத்தவங்க தப்பு செய்யறாங்களா அந்த தப்பை நீ தடுத்து பழகு. இப்படி எவன் ஒருவன் தொழுகையை நிலைநாட்டி தான தர்மத்தில் ஈடுபட்டு நோன்பை கடைபிடித்து நன்மையான காரியத்தை அடுத்தவங்களுக்கு ஏவக்கூடியவனாக, தீமை பிறர் செய்கிற பொழுது அதை தடுக்கக்கூடியவனாக, தாவா பணியை மும்மூச்சாக ஒருவன் எவன் இந்த உலகத்தில் ஒழுங்காக கடைபிடிக்கிறானோ அவனுக்கு இந்த சோதனையிலிருந்து இவைகள் எல்லாம் ஒரு பரிகாரமாக இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை எப்படி சொல்லி உருவாக்குறாங்க? நாம இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்னா நாம இந்த தாவா பணியில கரெக்டா இருக்கணுங்கிறாங்க. நன்மையை தீமையை தடுக்கிற பணியில நாம எந்த அளவிற்கு முழு மூச்சாக இருக்கிறோமோ அப்படி ஏவக்கூடிய நாம், பிற ஆட்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நாம தீமையில போய் விழுகிற மாட்டோம், நம்ம குடும்பத்தார்கள் அதுல போய் விழ செய்ய மாட்டோம். இன்னைக்கு இந்த பிரச்சனை தான் நம்மள்கிட்ட இருக்குது. மற்ற விஷயத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிற நாம், உலக காரியத்திற்கு கூடுதல் கவனம் எடுக்கக்கூடிய நாம் அந்த தாவாவை என்றைக்கு அதுல ஒரு அலட்சியமாக இருந்து விடுகிறோமோ, அல்லது பள்ளிவாசலுக்குள்ளதான் எங்க பிரச்சாரம் இருக்கும், பள்ளிவாசலை விட்டு வெளியே எங்களுடைய பிரச்சாரம் இருக்காதுங்கிற ஒரு நிலையில என்றைக்கு நாம் வந்து விடுகிறோமோ இந்த சமுதாயத்தினுடைய போங்கு இன்னும் அதுல பாதாளத்துல நோக்கி போகும். அப்ப இப்படி போகக்கூடிய நேரத்துல நாம் இந்த சூழல்களில் வாழ்ந்து விட்டு அதை தடுப்பதற்குரிய முயற்சியில் எடுக்காமல் நாம் இருந்து விட்டால் நாம் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக ஆகிவிடுவோம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வல் தகும் மின்கும் உம்மத்து யதுஊன இலல் கைர் வ யஅமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களிலே ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கட்டும், மக்களை நல்வழியின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக, மக்களுக்கு நன்மைகளை ஏவக்கூடியவர்களாக, மக்கள் செய்யக்கூடிய தீமையை தடுக்கக்கூடியவர்களாக உங்களில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறானே. இதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கூட கவனியுங்க. ஒருக்கா பிரச்சாரம் செஞ்சுட்டு அமைதியா இருங்கன்னு சொல்லல. வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்கள ஒரு சமுதாயம் கடைசி வரை இருந்துகிட்டே இருக்கணும். இந்த தாவா பணி என்பது ஏதோ ஒரு தடவை செய்துவிட்டு அடுத்து அதிலிருந்து ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு பணி அல்ல. கடைசி வரை நம்மளுடைய உயிர் மூச்சு இருக்கக்கூடிய கடைசி காலகட்டம் வரை நம்மளிடத்தில் இந்த அழைப்பு பணி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். யார் இதில் சரியாக இருக்கின்றாரோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள், மறுமையில் அவங்களுக்கு தான் வெற்றி இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறானே. அப்ப இறைவன் சொன்ன அந்த வெற்றியாளராக நாம் மாற வேண்டும் என்றால் இந்த தாவா பணியில நீங்க ஒருபோதும் மந்த நிலையை காட்டி விடாதீங்க, அதில் அலட்சிய போக்கு காட்டி விடாதீங்க. அல்லாஹ்வுடைய அருளால மாநில நிர்வாகம் சார்பாக கிளை நிர்வாகத்தை எப்போதெல்லாம் தாவா பணியில நாம எப்படியெல்லாம் நாம மும்மூச்சா செயல்பட வைக்க முடியுமோ எல்லாத்தையுமே செயல் திட்டத்தில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப அழகிய முன்மாதிரி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த செயல் திட்டம் இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு மாசமும் அதுல நாம எடுத்திருக்கக்கூடிய செயல் திட்டத்தை பாருங்க. நம்ம எப்போதுமே இந்த தாவா பணியில இருந்துகிட்டே இருக்கணும் என்பதற்காகத்தான் நாம் இது போன்ற பல செயல் திட்டங்கள் அறிவிக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஜமாத்துல பயணிக்கக்கூடிய நாம் இந்த ஜமாத்துல பெயரளவுள்ள ஒரு கொள்கைவாதியாக மட்டும் நாம் இருந்து விடாமல் இந்த கொள்கையை உறுதியாக பின்பற்றக்கூடியவராகவும் இந்த கொள்கையை கடைசி வரை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் நாம மாறணும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம அனைவரும் இருக்கலாமா?
இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹர் தாழ்வான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.